ஸோ இங்கே இத்தனை படங்கள் ஓடலாம். ஆனால் நான் வந்தது பார்த்தீங்கன்னாக்கா புரட்சி தலைவரோட படம் மட்டும்தான். இந்த படத்துக்காக நான் எதுக்காக மெயின் ரீசனுக்காக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தில் லாஸ்ட்டு ஃபைட்டு ஒன்று இருக்குது, கிளைமேக்ஸ் ஃபைட்டு. அந்த ஃபைட்டை எவ்வளோ ஃபைட்டு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர், அது ஜெட்லியாக இருக்கட்டும், ப்ரூஸ்லியாக இருக்கட்டும், ஜாக்கி சானாக இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், எத்தனோ பேர் இந்த ஃபைட்டை ட்ரை பண்ணாங்க. பட் யாராலையும் முடியல. அது புரட்சி தலைவர் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தில் முக்கிய அம்சமே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, டபுள் ஆக்ஷன் 2 எம்ஜிஆர். ஸோ இந்த 2 எம்ஜிஆரும் கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் வக்கீலாக இருந்திருப்பார், ஒருத்தர் மாட்டுக்கார் வேலைனா இருந்திருப்பார். இவங்க 2 பேர் நடிப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ ஒரு அவ்வளோ அருமையாக இருக்குது. படம் ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் அந்த 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னு அவ்வளோ அருமையாக. அந்த காலத்தில் டெக்னாலஜி அந்தளவுக்கு இல்லை, எடிட் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்தளவுக்கு சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க, திரைக்கதை அந்தளவுக்கு அமைச்சிருக்காங்க. இந்த படம்லாம் நான் இப்போ யோசிக்கிறேன், நான் 99 பிறந்ததுக்கு 1970 72 பிறந்திருந்தாக்கா இந்த படம் நான் பார்த்துருக்கலான்ட்டு. அவ்வளோ அருமையாக இருக்குது படம், ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படம் பார்க்குறதுக்காக எனக்கு 4 o'clock ஆஃபீஸ் டைமு. ஸோ மார்னிங் போனோம், லேட்டாக வரணும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் தாண்டி பெருங்குளத்தூர்லேருந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அது ஒரே ஒரு புரட்சி தலைவர் அவருக்கு மட்டும்தான் வந்திருக்கேன். எல்லாம் கேட்பாங்க, இந்த ஏஜில் நீ என்ன எம்ஜிஆர் பின்னாடி போகிற, இந்த ஏஜில் அவங்க அஜித், விஜய், சூர்யா அந்த மாதிரி இருக்காங்க, நீ என்ன இப்படி புரட்சி தலைவர் மேலே இவ்வளோ ஒரு ஈர்ப்பாக இருக்கேன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி இந்த நிமிஷம் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நான் நல்ல பையனா, நல்ல குணம் மறைஞ்சவனா இன்றைக்கி நான் இருக்கேன்னா அதுக்கு எனக்கு எடுத்துக்காட்டி எனக்கு சிறந்த என்னை வழி நடத்துறதுனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான். அவர் மட்டும்தான். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வக்கீல் சொல்லியிருந்தால அவர் ஒரு 2 சீனுக்கு அந்த ஜஸ்டின் அவர்கள்கிட்ட 2 அடி வாங்குவார். நல்லா கேட்டுக்கோங்க, முக்கியமான விஷயம். 2 அடி வாங்குவார். அந்த 2 அடி வாங்கிறதுக்கு எல்லாரும் பயங்கரமாக திட்டுவாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. ஏன்னா தலைவர் அடி வாங்கினா அது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஸ்க்ரீனில். ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு என்ன ஒரு 3 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, 2 அடி வாங்கிட்டு 3 அடியும் வாங்குறாரு. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, தலைவா ஏன் தலைவா அடி வாங்குற, திருப்பி அடி தலைவான்றான். அந்த பையனுக்கு எம்ஜிஆர்னா யாருன்னு தெரியாது, எம்ஜிஆர் கேரக்டர் என்னன்னு தெரியாது, எம்ஜிஆர் உயிரோட இருக்கிற இறந்துட்டாலும் கூட தெரியாதுங்க. ஆனால் நான் தன்னோட தலைவாங்க அடி வாங்குற ஸ்க்ரீன் உள்ளன்னு தெரிஞ்சவொன்னு தன்னை அறியாமல் தலைவா எதுக்கு அடி வாங்குற அப்படி சொல்லும் போது எனக்கு கையெல்லாம் ஒரு பூட்ஸ்மமாக இருக்குது, ரொம்ப பூட்ஸ்மமாக இருக்குது. இந்த மாதிரி படம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. கமலா தேட்டர் ஓனராக இருக்கட்டும், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த நேரத்தில்.